ஹாய் கைஸ், இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நியூசிலாந்துல செகண்ட் ஹேண்ட் கார்ஸோட பிரைஸ் பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க BMW பாருங்கள், 2013 மாடலு 116i $9,000 போட்டிருக்காங்க. நம்ம ஊர் காசுப்படி 4,50,000. இப்போ பார்த்துட்டு இருக்க மினி கூப்பர் பாருங்கள், 2011 மாடலு 13,000 போட்டிருக்காங்க. 6,50,000 வருது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிசான் லீஃப் வந்து $5,000 வருது. 2,50,000 வருது. 2014 மாடல். நியூசிலாந்தில் என்னென்ன கார்ஸ் எல்லாம் அவைலபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொயோட்டா, ஹூண்டாய், ஃபோர்டு, மஸ்தா, ஹோண்டா, யூரோப்பியன் கார்ஸும் இருக்குங்க. ஆடி, BMW மாதிரி. நீங்கள் புதுசாக நியூசிலாந்து வந்திருக்கீங்க, செகண்ட் ஹேண்டில் கார் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மெக்கானிக்கை கூட்டிகிட்டு போய் இன்ஸ்பெக்ட் பண்ணி கார் வாங்குங்க. குறிப்பாக வந்து ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ்லையும் ட்ரேட்மீலையும் பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் டீலர்ஸ் கிட்ட 3 or 6 monthsக்கு உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் வாரண்டியோட வரும். நியூசிலாந்து ரோட்டில் கார் டிரைவ் பண்ணணுன்னா வாரண்ட் ஆஃப் ஃபிட்னஸ் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் எவ்ரி இயர் வந்து நீங்கள் வாங்கணும். யூரோப்பியன் கார்ஸ் நீங்கள் வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக வாங்காதீங்க. வாரண்ட் ஆஃப் ஃபிட்னஸ் போடும்போது செலவு வைக்கும். இது என்னோட சஜஷன். நம்ம இன்னும் நிறையா இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம். சியர்ஸ்.